la! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays. ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். அதாவது வார பலன்கள் ரொம்ப நாள் ஆச்சு. இன்ஃபேக்ட் நான் வந்து நேரடியாக உட்காந்து பேசி ஓரளவுக்கு ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆனதுனால வரக்கூடிய பாதிப்புகள் தான் ஆஸ் யூஷுவல், வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. இந்த வாரத்துலேருந்து மேக்ஸிமம் வந்து டைரெக்டாக லைவ்லேயே பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஆகஸ்ட் 25 முதல் 31 ஆகஸ்ட் வரை இருக்கக்கூடிய வார பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். குவி இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். கண்டிப்பாக ஒரு பிரயாணம் இருக்கும், கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் இருக்கும். வீடு நிலப்புறங்கள் ஏதாவது விற்கணும்னா கண்டிப்பாக விற்கலாம். நிறைய பேருக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடிபெறுவீங்க. இளைய சகோதரன் சகோதரி வழியாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். மனம் ரீதியாக நல்ல ஒரு பலம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இருக்கப்படுது. அதில் புதன் வந்து 5ஆம் இடத்துல வக்கரமாக இருந்திருக்கக்கூடிய புதன் இப்போ 4ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தியாகி தன்னுடைய சுய சாரத்தில் செல்றதுனால கண்டிப்பாக வீடு மனை வாகனங்கள் அமையும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக கலைஞர்களுக்கு நல்லா இருக்கும், பாடகர்களுக்கு நல்லா இருக்கும், வங்கித்துறைகளில் கணக்கர்களாக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும், குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா ஏறும். சொந்த பந்தங்கள் அத்தனை பேருமே உங்களுக்கு நல்ல ஒரு உறவுகளாக மாறக்கூடிய பிராப்தம் உண்டாகும். அதில் சந்திரன் சஞ்சாரம் உங்கள் லக்னத்தில், அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை, குரு சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்படும். அதுக்கப்புறம் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை ஏற்படும். அதுக்கப்புறம் புதன் சந்திரன் சேர்க்கை ஏற்படும். ஸோ 4 முக்கியமான சேர்க்கையில் சந்திரன் தொடர்பில் வரும் பொழுது முதல் 2 நாட்களில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் 2 நாட்களில் சுபவரியங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் 2 நாட்களில் நல்ல தான தர்மங்கள், பிரயாணங்கள் இருக்கும். ஒரு பதட்டமாகவும் இருக்கும். இளைய சகோதரன் சகோதரிகள் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 நாள், லாஸ்ட் 1 நாள்னு சொல்லலாம். அப்போ பொதுவாகவே உங்களுக்கு சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் வீட்டுக்கு வர மாதிரி நல்ல நட்பு உருவாகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். பேசிக்கலாக பெண்களுக்கு சுக்கிரன் கேது காம்பினேஷனுக்கு நல்லா அடிவயிறு கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான வரமாக இருக்கப்படுது. ஸோ இந்த வாரத்தில் சந்தோஷம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 75, பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் லக்னம் ராசியிலிருந்து செவ்வாய் கிளம்பி 2ஆம் இடத்துக்கு போறாருங்கிறது ஒரு பெரிய விமோச்சன காலம் தான். அதுவும் பெண்களுக்கெல்லாம் பயங்கரமான சந்தோஷம். தேவையே இல்லாத சண்டை, அது அண்ணன் தம்பி கூட இருக்கலாம், இல்லை வாழ்க்கை துணை கூட இருக்கலாம். ஒரு பரபரப்பாக, ஒரு கோபமாக, ஒரு டென்ஷனாக, நிறைய பேருக்கு தலைவலி, என்ன நடக்குதுன்னே தெரியாது. இந்த மாதிரிலாம் நடந்துடும். இப்போ லக்னத்திலேருந்து குரு செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைமைகளில் செவ்வாய் கிளம்பி 2ஆம் இடத்துக்கு போகிறாருன்னா நல்லது. குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுங்கிறது பேசிக்கலாக பணம் வர வேண்டியதெல்லாம் விரைந்து வரும். செவ்வாய்ங்கிறது ஃபாஸ்டஸ்ட் பிளானட். அது புதனுடைய வீட்டுக்கு செல்வதனால் உங்களுக்கு தனப்பிராப்தங்கள் ஏற்படும். பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது கரடு முரடாக பேச்சு வருங்கிறது ஒரு லாஜிக் இருக்குது. அதனால் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் பேச்சு முக்கியம். அந்த பேச்சினால்தான் குடும்பம் வந்து செழிக்கும். குடும்பம் அழியறதுக்கும் காரணம் பேச்சு தான். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து மெதுவாக பேசிக்கிறது நல்லது. இந்த வாரமே கிட்டத்தட்ட கவனமாக இருக்கணும். அடுத்த ஒரு மாதம் கிட்டத்தட்ட புதன் வந்து 3ஆம் இடத்திற்கு வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சு புதன் தன்னுடைய இடமாகிய 3ஆம் இடம்னா கம்யூனிகேஷன், 3ஆம் இடம்னா எழுத்து, 3ஆம் இடம்னா ரிட்டன் கம்யூனிகேஷன். 3ஆம் இடத்துல பொதுவாக புதன் தன்னுடைய சுயசாரத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறதுங்கிறது பெரிய ஏற்றம் கொடுக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும். நல்ல இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுவீங்க. நிறைய மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். யாரெல்லாம் வந்து மீடியா துறைகளில், எழுத்து துறைகளில், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரிகிறீங்களோ, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் பயங்கரமான சந்தோஷம் உண்டு. நட்பெல்லாம் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். புதன்னா நட்பு, அத்தனை நட்பையும் நீங்கள் பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. புதுசாக சிஸ்டம் வாங்குவீங்க, புதுசாக மொபைல் ஆக்சசரிஸ்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. பேசிக்கலி மன நிம்மதி, ஒரு மனசில் ஒரு சந்தோஷங்கிறது இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
உங்கள் லக்னத்தில் சந்திரன் கிராஸ் ஆவார். விரயஸ்தானத்தில் சந்திரன் முதல் 2 நாட்களில் கொஞ்சம் செலவுகள், கொஞ்சம் மன அவதிகள், மனசு ஒரு சங்கடம். ஏன்னா சந்திரன் சுக்கிரன் கேது சேரும். சந்திரனும் சுக்கிரனும் கடுமையான பகை கிரகங்கள். அதில் சுக்கிரனும் கேதுவும் சேரும் பொழுது இனியுமே மனசில் அவதிகள். குழந்தைகளுடைய ஹெல்த்தில், ஆரோக்கியத்தில் முதல் 2 நாட்களில் கவனமாக இருக்கணும். நிறைய கோல்டு, ரேஷஸ், இன்ஃபெக்ஷன், ஸ்வீட்லாம் கம்மி பண்ணிக்கணும். உங்கள் லக்னத்தில் சந்திரன் கிராஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். குரு சந்திரனுங்கிறது நல்ல காரியங்களுக்கு, சுப காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. ஆடம்பர செலவுகள் இருக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன் சேரும் பொழுது ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு நடக்கும். அதே மாதிரி பல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தியாகும். நிறைய திடீர் செலவுகள் கொடுக்கும். கோபம் ரொம்ப அதிகமாக வரும். பேச்சை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் டே அது புதன் சந்திரன் சேர்க்கை. இது 3ஆம் இடத்துல இருக்கனால கண்டிப்பாக பிரயாணங்கள், சந்தோஷமான இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது. நிறைய கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. தாயார் அல்ல மாமியாருடைய நல்ல ஒரு நட்பு உருவாகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். சந்தோஷங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார போறார். அற்புதமான ஒரு காலகட்டம். அதில் சுக்கிரன் கேது தொடர்பு, மெயினாக நட்புகள்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் சந்திரன் கேது தொடர்பு முதல் 2 நாட்கள் இருக்க போகிறது இந்த வாரத்தில். அந்த காம்பினேஷன் பொதுவாக என்ன பண்ணணும்னா, நட்புகள் மூலியமாக பிரச்சனை வரும். தாய்மார்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். வீட்டில் தேவையில்லாத ஒரு நிம்மதி இல்லாத தன்மைங்கிறது நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. செலவு நிறையா இருக்கும். அதுவுமே நட்பின் மூலியமாக இருக்கலாம், மூத்தவங்களுடைய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் விரயஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்ல செலவுகள் ஏற்படும். தாராளமாக சுப செலவுகள் ஏற்படும். 2ஆம் இடம் சொல்லக்கூடிய புதன் சந்திரன் சேர்க்கை இந்த லாஸ்ட் நாள் நடக்கு பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு பெரிய பெனிஃபிட். லக்னத்தில் செவ்வாயும் சந்திரனும் சேரும் பொழுது தேவையில்லாத அனவசியமான ஒரு டென்ஷன், ப்ரெஷரை கொடுக்கும். ஆனால் விரைந்து நடக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குறது, விற்கிறது, கம்யூனிகேஷனில் பெரிய சக்ஸஸ் கொடுக்கறது, முக்கியமான நல்ல செய்திகள் வர வேண்டி இருந்ததுன்னா அதெல்லாம் வர்றது. அதே மாதிரி புதன் 2ஆம் இடத்துல உட்காரும் பொழுது, அது வக்ர நிவர்த்தியாகி உட்காரும் பொழுது பேச்சிலேயே பல பேரை மயக்கிடுவீங்க. இந்த வாரத்தில் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். மிதுனத்துக்கு பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தியாகும். ப்ரெஷர், டென்ஷன், பிபி மாத்திரை கரெக்டாக போட்டுங்க. யாரையும் கோவப்படுத்தாதீங்க. வண்டி வாகனங்கள் கவனமாக இருங்க. சில பேருக்கு லைட்டாக தலைவலி வேதனைகள் வந்து நிவர்த்தியாகும். மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது, நல்லாவே இருக்கும். ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 70, பொருளாதார ஏற்றம் 70. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமன் வழிபாடு, அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜென்மம், அனுஜன்மம், திரிஜன்மம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு அதிர்த்த பாவம் சொன்னால் அது 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார போறார். அதில் ரொம்ப முக்கியமாக சந்திரன் 10ஆம் இடத்துல உட்காரும் பொழுது விரைந்து காரியங்கள் நடக்கும். வேலைகள் கிடைக்கும். வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும். மாமியாருக்கு லைட்டாக பிபி இன்க்ரீஸ் ஆகும். உடம்பு பாதிப்புகள்லாம் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அவங்களுக்கு. உங்களுக்கு வேலையில் செழிப்பாக இருக்கும். எந்த பாதிப்பும் கிடையாது. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் சேரும். அதோடைய திரிகோணத்தில் சுக்கிரன் கேது சேர்க்கை ஏற்படும். குரு சந்திரன் சேரும் பொழுது உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். நண்பர்கள் மூலிமா பெரிய சந்தோஷம். நண்பர்களுக்காக நிறைய செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணைக்காக நிறைய செலவுகள் ஏற்படும். அதில் கேது இருக்கிறதுனால சில இடங்களில் தடை, தாமதங்கள், டிஸ்கனெக்ட் அதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் லாபங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இருக்கப்படுறது கடகத்திற்கு. உங்களுடைய ராசி அதிபதி போய் விரயஸ்தானத்தில் செவ்வாயோட சேர்ந்திருக்கனால பேசிக்கலாக ஆண்களுக்கு உடம்பு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு ஆண்களுடைய சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அண்ணன் தம்பியாக இருக்கலாம், வாழ்க்கை துணையாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம். இவர்கள் மூலியமாக கொஞ்சம் டென்ஷன், ப்ரெஷர் அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய நாளுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நடக்கும். அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 29, 30 அப்படி சொல்லலாம். இந்த லாஸ்ட் நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் புதன் சந்திரன் சேர்க்கை அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கும். மன சந்தோஷத்தை கொடுக்கும். பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தியாகும்.
விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போது வீடு நிலப்பலன்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அது சம்மந்தப்பட்ட செலவுகள் கொடுக்கும். இளைய சகோதரன் சகோதரியோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொடுக்கும். கவனம் தேவை. ஆனால் புதன் சந்திரன் சேர்க்கை கடகத்தில் உட்கார்ந்துக்கும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ரெண்டுமே பரிவர்த்தனை நடக்கிறது. புதன் வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் புதன், அப்படி மாறுறது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம் பிரம்மாண்டமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடும். எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக. என்னதான் அஷ்டமத்தில் சனி வக்கரமாக இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். சந்தோஷங்கிறது 75%, பொருளாதார ஏற்றம் 80%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது மேஷத்தில் சந்திரன் சஞ்சாரம் முதல் 2 நாட்கள் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் பிரயாணம், தாயாருடைய உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்கிறது. மனசு யாரையும் கூடாமல் நடந்துக்கிறது. ஸ்கின் சம்மந்தப்பட்ட சில பேருக்கு உபாதைகள் வந்து நிவர்த்தியாகும். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துல சந்திரன் குரு செவ்வாயோட சேர்ந்துருக்கார். குரு செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் வீட்டில் ஒரு போர் மாதிரி இருக்கும். வேலையில் நிறைய ப்ரெஷர் பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அதில் சுக்கிரன் கேத்தும் சேர்ந்துருக்கும். அப்போ 5 கிரக சேர்க்கை திரிகோணங்கள் மூலியமாக, நாடி சூக்ஷமத்தின் மூலியமாக கண்படும். குரு சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் கேத்து, இந்த மாதிரி காம்பினேஷன், பிளானட்டோரியல் காம்பினேஷன். பொதுவாக கேத்து அந்த இடத்துல இருந்தால் ஒரு தடை, தாமதம், அவமானம், பிரச்சனை, ஒரு ப்ரெஷர், ஒரு டென்ஷன், வேலைகள் இருக்கும். வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும். 2-3 விஷயத்த ஒரே அடியாக எடுத்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 2-3 விஷயத்த ஒரே அடியாக நம்ம பார்க்குற மாதிரி வேலையில் அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும் வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரன் சேரும் பொழுது அது பேர் சந்திர மங்கள யோகம். பதவிகள் தேடி வரும். சந்திர மங்களம் இருக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் அவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அதுலேயும் வந்து இந்த வாரத்தில் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். கடகடன்னு பணவரவுகள், நல்ல நட்பு, பொருளாதாரத்தில் முன்னேற்றம். யாரெல்லாம் புரோக்கர்ஸ் இருக்குங்களோ அவங்களுக்கு நல்ல பணம் வரும். உத்தியோகங்கள் நல்ல ஒரு வரவேண்டிய பணம், பாக்கிகள் எதாவது இருந்ததுன்னா அது வரக்கூடிய பிராப்தம். நண்பர்களோட ஜாலியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவது, இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் விரயஸ்தானத்தில் புதன் சந்திரன் சேர்ந்திருக்கும் பொழுது தாயாருக்கு மெடிக்கல் செலவுகள் நிறையா வரும். அது பரிவர்த்தனா யோகத்தில் இருக்கிறதுனால சுப செலவுகளாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஊர் மாறி போயிட்டு வரக்கூடிய, இடத்தை மாற்றக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. சில பேருக்கு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் தோணும். நிறைய பேர் கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கட்டும். சந்தோஷம் அப்படிங்கிறது 80, பொருளாதார ஏற்றம் செகண்ட் ஹாஃபில் நன்னா இருக்குது. அது வந்து 95%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே சுக்கிரன் கேத்து காம்பினேஷன் சேர்ந்துருக்கு. அந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம்னு சொல்லுவோம், கேத்து சேர்ந்துருக்கனால பெண்களுக்கு உடல் உபாதைகள், தலையில் ஒரே நீர் ஓட்டுக்கிறது, இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா வர்றது, இதெல்லாம் கொடுக்கும். ஆண்களுக்கு பெண்கள் மூலியமாக சில தொந்தரவுகள், பிரச்சனைகள், சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் நடக்கும். கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கு கவனமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது 8ஆம் இடத்துல சந்திரன் வேற முதல் 2 நாளில் அஷ்டமத்தில் சந்திரன் கிராஸ் ஆகும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். கோபதாபங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புரிதல் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் 3rd day and 4th day is going to be wonderful. ஏன்னா அதில் தான் இந்த சுக்கிரன் கேத்துவோடைய நெகட்டிவ் இல் எஃபெக்ட்ஸை குருவும் செவ்வாயும் சேர்ந்து தடுப்பாங்க. அப்போ ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய டைமிங். உடம்பு பாதிப்புகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. அந்த குரு செவ்வாய் சந்திரன் சேர்ந்து அதுக்கப்புறம் செவ்வாய் கிளம்பி 9ஆம் இடத்துக்கு போவார், 10ஆம் இடத்துக்கு போவார். அப்போ தொழில் விருத்தி அடையும். நிறைய பேருக்கு வேலையே இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்போ வேலை அமையும். செவ்வாய் சந்திரன் சேரும் பொழுது உணவு தொழிலில் நல்ல பெரிய அளவுக்கு ஏற்றம். டெக்னாலஜி பேஸ் இருக்கக்கூடிய விஷயங்களில் பெரிய ஏற்றங்கள். செவ்வாய் சந்திரன் பேசிக்கலாக விவசாயிகளுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். போர் போடுறது, தண்ணி வர்றது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும்.
அது பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு காம்பினேஷன்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக நல்ல ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி நல்ல செலவு இருக்கும். நல்ல ஒரு பண வரவும் இருக்கும். நல்ல ஒரு பிரயாணமும் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய காம்பினேஷன் தான். கால் முட்டி மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் பரிவர்த்தனை ஆனதுக்கு அப்புறம் புதன் அங்கே வந்து உட்கார்ந்துருக்காரு. வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஸோ பேசிக்கலி அனைத்துமே லாபமாக மாறும். நட்பு வட்டாரங்கள் மூலிமா லாபம், நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வரும். நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட்டுக்கு வரும். நிறைய பேருக்கு அப்ரிசியேஷன், பாராட்டுகள் குவியும். தனப்பிராப்தங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். ஸோ கன்னி ராசிக்கு இன்னுமே சனி வக்கரமாக தான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது. ஸோ பகைவையை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. லக்னத்தில் சுக்கிரன் கேது இருக்கறனால ஒரு பெண்ணே உங்களுக்கு எதிரியாக இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பகைமை, உடம்பு, கேஸு, கன்னிராசிக்கு முக்கால்வாசி பேருக்கு வந்து ஒன்று உடம்பு பாதிப்பும், இல்லைன்னா பயங்கரமான பகை, இல்லைன்னா கேஸு. இந்த 3ல் ஏதாவது ஒன்று உங்களை போட்டு பாடாப்படுத்தும். கவனமாக இருக்கணும். ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளிப்படணும்னா அது பேர் என்னென்னா லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு பண்ண லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். நீங்கள் லைஃப்பை வந்து சந்தோஷம்னு சொன்னால் ஒரு 60% தான். பொருளாதார ஏற்றம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. 85% லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் தொடர்பு வருகிறது. நிறைய மக்கள் சந்திப்பு ஏற்படும். வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய மரியாதை கிடைக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே சூப்பராக செட் ஆகும். லக்னம் 7ங்கக்கூடிய சமசப்தம பாவகங்களில் எங்கே சந்திரன் இருந்தாலும் பொதுவாகவே உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடுகிடுன்னு நடக்கும். முதல் 2 நாட்களே நடக்கும். அதுக்கப்புறம் அஷ்டமத்தில் குரு, செவ்வாய், சந்திரன், அதுக்கப்புறம் கீழே திரிகோணத்தில் 12ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன், கேது இருக்கிறது. 8, 12 கூடிய இடங்களில் பொதுவாகவே இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும் பொழுது செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். ஹெல்த் பார்த்துக்கணும். நிறையா சுற்றுலாலாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது கேது இருக்கனால ஆன்மீக சுற்றுலா நிறைய பேர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அங்கே ஒரு சின்ன இடையூறு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கவனம் தேவை. ஹெல்த்து மட்டும் பார்த்துக்குங்க. வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன் சேர்க்கை. வீட்டில் அப்பாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய முட்டியில் ஏதாவது சூட்டு காயம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு, மனை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்களில் ரொம்ப முக்கியமான பராமரிப்பு செலவுகள்லாம் பண்ணி சரி பண்ணி வச்சுப்பீங்க. வெளியூர், வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும்னா இந்த டைம் வந்து அருமையான டைமிங். கண்டிப்பாக ஃபாரின் போவீங்க. அடுத்த 40 நாளில் நீங்கள் ஃபாரின் போயே இருவீங்க. பயணங்கள் நிறைய இருக்கும். 10ஆம் இடத்துல புதன் தன்னுடைய சுயசாரத்தில் உட்காரதுனால உங்களை அடிக்க ஆள் கிடையாது. அது பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க. சந்திரன் வந்து புதனுடைய வீட்டில், புதன் வந்து சந்திரனுடைய வீட்டில். அற்புதமான ஒரு காலகட்டம். இப்படி ஒரு காம்பினேஷன் பொதுவாக புக்கு, டாக்குமெண்ட்டு, ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸு, எழுத்தாளர்களுக்கு, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியும் நபர்களுக்கு, கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு, உணவு சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பிரயாணம் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் செழிப்பாக இருக்கும். இதில் என்ன ஒரு கூத்துனா, கரெக்டாக பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸாக்டாக 1 மாதம் இருக்குது. அவ்வளோதான். குரு வக்கரம் அடைஞ்சதுக்கப்புறம் உங்களை கையிலே பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ துலாம் ராசி நண்பர்களுக்கு மோரார்லெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 3, 4 அந்த நாட்கள் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதாவது நான் சொல்கிறது 29, 30 அந்த டைம் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. உடம்பு ஹெல்த்தை கவனமாக பார்த்துங்க. கேஸ் ட்ரபிள், அஜீரண கோளாறுகள் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். பெரிய பாதிப்புகள் கிடையாது. சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 75, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் நிறைய பேரை பகையும் டவுட்டும் உருவாக்கும் முதல் 2 நாட்களில். அது செவ்வாயுடைய வீடு. அதனால் பொதுவாகவே பெண்கள் ஆண்களை பகைத்து கொள்ள வேண்டாம். ஆண்கள் பெண்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வேலைகளில் ரொம்ப அதிகப்படியான ப்ரெஷர் இருக்கும். உணவு ரொம்ப ஹீட் ஆகும். ஆனால் நிறைய பேர் கொஞ்சம் கோல்டு ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிடணும். நான் சொல்கிறது கோல்டுன்னா சில்லுன்னு ஐஸ் சாப்பிட்றது, ஐஸ் மோர் சாப்பிட்றது அப்படி சொல்ல. எப்படி சொல்லலாம், இளநீர் சாப்பிடுவோம். நல்ல மாற்றத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்துல குரு, செவ்வாய், சந்திரன், அதோடைய திரிகோணத்தில் சுக்கிரன், கேது.
இப்படிப்பட்ட காம்பினேஷன் என்ன பண்ணால் நிறைய மக்கள் தொடர்பு கொடுக்கும், பெரிய பெரிய அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், பெரிய மனுஷாலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் கனமான பண வரவுகள் ஏற்படும். ஒரு பெண் யாராவது உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா தலைவலி ஒன்று உண்டு, கவனமாக இருக்கணும். பணத்தை எங்கேயும் லாஸ் பண்ணாமல் பார்த்துங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன் சேர்க்கை அடிவயிறு, உஷ்ணம், கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் கவனமாக இருக்கணும். ரத்தம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், அது சம்மந்தப்பட்ட நோய் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். வண்டி வாகனங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளைய சகோதரன் சகோதரிகள், வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். 9ஆம் இடத்துல புதன் டாப் டக்கராக இருக்கப்படுது. ஆனால் பரிவர்த்தனை ஆகியிருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம், நினைத்த காரியங்கள் கைகூடுவது, எல்லாத்தையுமே பெரிய அளவுக்கு சிறந்து விளங்கக்கூடிய பிராப்தம். தெய்வம் உங்கள் கூட இருக்கும். 9ஆம் இடத்துல புதன் இருந்தான்னா சாட்சாத் அந்த அனந்த பத்மநாபன், அவருடைய அனுகிரக கடாட்சம் நல்லா இருக்கிறது. விருச்சிகத்துக்கு செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது. சென்டரில் 2 நாள் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும். சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னா 80, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆடல் பாடல் கச்சேரி, கலை உலகம், தான தர்மங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், நண்பர்கள், குழந்தைகள், அத்தனை விஷயங்களும் நல்லா செட் ஆகும். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல அதோடைய திரிகோணத்தில் சுக்கிரன், கேது, குரு, சந்திரன், செவ்வாய், இந்த மாதிரி 5 கிரக சேர்க்கை திரிகோணங்கள் மூலியமாக ஏற்படுகிறது. அது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. வேலைகளில் செம ப்ரெஷர், டென்ஷன் இருக்கும், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். சில பேர் கடன் தொல்லைகளால் அவதி இருக்கும், ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர்ஃபுல் சுச்சுவேஷன் ஃபெயில் பண்ணுற மாதிரி வரும். அதுவும் பகை வீட்டில் உட்காந்துருக்கிறது குரு, அதனால் கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் ஒரு சில பேருக்கு வந்து நிவர்த்தி ஆகும். கொஞ்சம் இடுக்காக இருக்கிற மாதிரி, பிரச்சனையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. விட்டு கொடுத்து போகிறது ஒன்று தான் வேறு ஆப்ஷன், வேறு ஆப்ஷனே கிடையாது. 7ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன் தொடர்பு, வாழ்க்கை துணை செம்ம டெம்பராக இருப்பாங்க, ரொம்ப டென்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் சந்திரன் செவ்வாய் சேரும் பொழுது வாழ்க்கை துணை ஆணாக இருக்கும் பொழுது அதிகமான டென்ஷன் இருக்கும். மூத்த பெண்களால் செம்ம டென்ஷன், ப்ரெஷர் இருக்கிறது. கலத்திர காரகன், கலத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பொதுவாகவே வாழ்க்கை துணைக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வியாபாரம் நல்லா இருக்கும். இரும்பு வியாபாரம், கனரகம் சம்மந்தப்பட்ட வியாபாரம், குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட வியாபாரம், மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட வியாபாரம், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட தொடர்புகள், சைக்காலஜிஸ்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கும். 8ஆம் இடத்துல புதன் உட்காந்துருக்காரு. ஆடிட்டிங் துறைகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னா அதில் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்துருக்காரு. புதன் சந்திரனுடைய வீட்டில், சந்திரன் புதன் வீட்டில் உட்காந்துருப்பார். ஸோ அற்புதமான காலகட்டம் தனுசு ராசி நண்பர்களுக்கு. இந்த லாஸ்ட் நாள்லாம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேருக்கு ஸ்கின் உபாதைகள், சில பேருக்கு நரம்புகள் பாதிப்பு, வீட்டில் ஒயரிங்லாம் ஃபால்ட்டு கொடுக்கும், சில பேர் பேட்டரிலாம் மாற்றுற மாதிரி வரும். ஆனால் பெரிய பாதிப்புகள் கிடையாது, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது இந்த வாரம் நல்லது. ஏன்னா செவ்வாய் சந்திரன் சேர்க்கையெல்லாம் அந்தளவுக்கு நல்லதில்லை. அதே மாதிரி 6, 10 கூடிய இடங்களில் 5 கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது நிறைய பகைமை உணர்வுகள், சண்டை சச்சரவுகள், ஃபேமிலியில் டிஸ்டர்பன்ஸு, வேலையில் ரொம்ப ப்ரெஷர்லாம் இருக்கும். மன நிம்மதி வேணும்னா யோகாசனம் பண்ணணும், தியானம் பண்ணணும். தியானம் பண்ணிங்கன்னா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. ராமபுரான் வழிபாடு பண்ணுங்க. சந்தோஷம் 70, பொருளாதார ஏற்றம் 70, நல்ல நிம்மதியான தூக்கம் ஒன்று தான் தேவை. மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன், தாயாருடைய உடல்நிலைகளை கவனமாக இருக்கணும். தாயாருக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகும். நிறைய பேருக்கு வந்து சாதி சனம்னு சொல்லுவோம்ல, அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு தோணும் முதல் 2 நாள். அதே மாதிரி நிறைய பேர் தனப்பிராப்தங்கள், கையிருப்பு பணம், தேவைக்கான அதிகமாகவே பணம் இருக்கும் முதல் 2 நாளில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் குரு, செவ்வாய், சந்திரன், அதோட திரிகோணம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சுக்கிரன், கேது, கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் கவனமாக இருக்கணும். பிபி, சுகர், கொலஸ்ட்ராலில் கவனமாக இருக்கணும். செஸ்ட்டு, லங்ஸு, அதே மாதிரி ஹார்ட், இதெல்லாம் கொஞ்சம், அதாவது என்னென்னா ரொம்ப அதிகமான ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டாம். ஆனால் ஒன்று, குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பெறக்கூடிய நபர்கள் மெயினாக உங்களோட உங்கள் குழந்தைகள்லாம் ஹெல்த் பார்த்துக்கணும். அதில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
உங்களுக்கு சனி வேற வக்கரமாக இருக்கிறது 2ஆம் இடத்துல. உங்கள் பேச்சினால கூட சம்டைம்ஸ் அது நெகட்டிவ் ஆகலாம். குடும்பத்தில் சஞ்சலங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன் தொடர்பு. ருணம் ரோகம் க்ஷத்ருஸ்தானத்தில் செவ்வாய் என்னன்னா எதிரி காலி. அது சந்திரன்னா மூத்த பெண் ஒருத்தர் எதிரியாக இருப்பாங்க மகரத்துக்கு, அவங்க காலி. 7ஆம் இடத்துல புதன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ வியாபாரிகளுக்கு நல்லா இருக்கு. ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா மகரத்திற்கு ஒன்று லக்னத்தில் நல்ல புதன் நல்ல கிரகங்கள் இருக்கணும். அப்படின்னா 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கணும். அதுவும் பெரிய அதிர்ஷ்டம். இன்னொரு அதிர்ஷ்டம் என்னன்னா புதன் இந்த நட்சத்திரம் புதனாகவே இருக்கிறது. சுயசாரத்தில் புதன் இருப்பதினால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலியமாக அது சமாளித்து அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போயிடலாம். இன்னொன்று, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை துணையில் கல்யாணம் ஆகலான்னு சொன்னாலும் லக்னத்தோட நல்ல அடுத்த பலம் எங்கன்னா கேந்திரங்களில் ரொம்ப முக்கியமானது 7ஆம் இடம். லக்னம் 7ங்கிறது சமசப்தம பாவகங்கள். ஸோ ரெண்டுமே நல்லா அமைஞ்சிருக்கு. அதனால பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய தைரியம் கண்டுரும். பெருமாள் வழிபாடு அதை மட்டும் பண்ணுங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சந்தோஷம் அப்படிங்கிறது 65, பொருளாதார ஏற்றம் 80. கும்ப ராசியில் இந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு. லக்னத்துடைய பார்வை மேஷத்தில் சந்திரன் தொடர்பு இருக்கிறது. இளைய சகோதரன் சகோதரிகள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களால் செம்ம டென்ஷன் இருக்கும் முதல் 2 நாட்கள். அதுக்கப்புறம் குரு செவ்வாய் சந்திரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது. வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு கவனமாக இருக்கணும். சுக்கிரன் கேத்து சேரும்படுது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில பேருக்கு இழப்புகளை கூட கொடுக்கலாம். கழிவுகள் போகக்கூடிய பாதை, மறைமுகமான பிரச்சனைகள்லாம் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாராளமாக பணத்தை செலவு பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதில் ஹெச்டிஎல்னு சொல்லுவோம். அதாவது இந்த கொலஸ்ட்ராலில் பேட் கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ராலோடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதை மட்டும் பார்த்துக்கணும். ஆனால் இன்னொரு பெரிய ஒரு நல்ல விஷயம்னா வீடு மனை வாகனங்கள் கட்டுமான தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். அதாவது வர்றது 80 ரூபானா செலவு 75 ரூபா இருக்கும். 5 ரூபா நிற்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு ஓடின்னு இருக்கு. அதில் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன் கண்டிப்பாக உடம்பு ஹீட் அதிகமாகும். ஜுரம்லாம் ஒரு சில பேருக்கு வரும். குழந்தைகளுடைய ஹெல்த் பார்த்துக்கணும். ரொம்ப டென்ஷன் அதிகமாக இருக்கும். கோபதாபங்களை குறைப்பது நல்லது. நிறைய பேர் மலை மேல் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஃபேமிலி ஒன்று சேரும். 6ஆம் இடத்துல புதன் சூப்பராக உட்கார்ந்துருக்கார். இந்த வாரத்தோட இறுதி பகுதிகள் நல்லா இருக்கு. புத்தி கூர்மை, அறிவு, நல்ல கணக்காம்சம், நல்ல கால்குலேஷன் போடுறது, மருந்து மாத்திரைகள் ஒன்று உடம்புக்கு எடுத்தால் அது உடனே சேர்றது, கரெக்டாக செட் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருந்தாலும் ஈஸியாக உங்களால் சமாளித்து அதை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உருவாகிறது. அதே மாதிரி எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது. அது பேர் 1-to-1 டிஸ்கஷனில் வின்-வின் சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். புதன் ஒரு இன்டலெக்சுவல் குவாலிட்டியை கொடுக்கும். 6ஆம் இடத்துல புதன் இருக்கும் பொழுது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், உணவுத்துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றம். யார்கிட்டயே பணம் வேணும்னு கேட்டிங்கன்னா உடனடியாக கிடைக்கும். ஸோ கும்பத்துக்கு ரொம்ப மோசமான நிலைமையெல்லாம் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். சந்தோஷங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் 85. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மலையப்ப சுவாமி வழிபாடு, முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மீன ராசியில் இது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய நிலைமை நிறைய பேருக்கு. லக்னத்தில் ராகு இருக்குது, 7ஆம் இடத்துல கேத்து உட்காந்துருக்கிறது, ப்ளஸ் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது. வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். சில பேர் ஆண்களுக்கு வாழ்க்கை துணை பிரியக்கூடிய நிலைமை கூட வரலாம். மீன லக்னமாக இருந்ததுன்னா அது நடக்கும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல முதல் 2 நாட்கள் 2ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்து ஓரளவுக்கு நல்ல தனப்பிராப்தத்தை கொடுக்காரு, பணவரவை கொடுக்குறாரு. கௌரவத்துக்காக சில செலவுகள் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல ரொம்ப முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு செவ்வாய் சந்திரன் தொடர்பு வருவது மனசில் தெம்பும் தைரியமும் நிறைய கொடுக்கும். இளைய சகோதரன் சகோதரியுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கொடுக்கல் வாங்கல சக்ஸஸ் கொடுக்கும். தான தர்மங்கள் பண்ணணும்னு தோணும். வியாபாரத்தில் அபிவிருத்தி கொடுக்கும். யாரெல்லாம் மார்க்கெட்டிங் தொழில் இருக்கீங்களோ, ஆடிட்டிங் கன்சல்டன்ட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கீங்களோ, வீடு நிலபலங்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும்.
டெக்னிக்கலாக எழுத்து சம்பந்தப்பட்ட ஒரு மதிநுட்பத்தை வைத்து செயல்படக்கூடிய யாராக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன், பிபி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லக்னத்தில் ராகு, 4ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன், கண்டிப்பாக செஸ்ட்டு பிபி இது ரெண்டுத்தையுமே கவனம் காக்கக்கூடிய ஒரு நேரம். ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். அது செவ்வாய் சந்திரன் புதனில் உட்கார்ந்துக்கும் பொழுது உடம்புல நரம்புகள் பாதிப்பு சில பேருக்கு கொடுக்கும். வீடு மாற்றணும்னு தோணும், இடம் மாற்றணும்னு தோணும், வீட்டில் தண்ணி பிரச்சனை வரும், பைப்பிங் பிளாக் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில பேருக்கு ஏற்படும். பிளான் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் விரைந்து பண்ணணும்னு சில இடங்களில் தப்பு பண்ண மாதிரி நடக்கும். இன்னொரு பெரிய அனுகிரகம்னா இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் புதன் 5ஆம் இடத்துல பயங்கர ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்க போகிறார். லக்னத்தில் ராகு, 5ஆம் இடத்துல புதன் நிறைய சக்ஸஸை கொடுக்கும். ராகு புதன் காம்பினேஷன் மாதிரி ஒரு அற்புதமான கிரகமே கிடையாது. குழந்தை பிராப்தத்தை கொடுக்கும், இரட்டை குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். மனம் ரீதியாக, உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மன நிறைவுன்னு சொல்லுவோம்ல, அது கிடைக்கும். ஏன்னா புதன் 2 நட்சத்திரம். புதன் அனந்தசேனன், பத்மநாபன், பாண்டுரங்கன், ரங்கநாதன், கிருஷ்ணன் இவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மருடைய சூக்தங்கள் படிக்க படிக்க மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பெறக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய வலி வேதனைகள் நிவர்த்தி ஆகும். இந்த வாரத்தில் வேண்டுதல் மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. தைரியமாக இருக்கலாம். சந்தோஷம் அப்படிங்கிறது என்பது, பொருளாதார ஏற்றம் என்பது, நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் எல்லாருக்குமே எல்லாமே நல்லபடியாக இருக்கட்டும். மன நிறைவோட நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள், ஸ்ரீ கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோண குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone, everywhere. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.